சத்தியமங்கலம் வனப்பகுதியில் புலிகளின் எண்ணிக்கை அதிகமாகி வருவதால் அந்த பகுதி புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சத்தியமங்கலம் வடக்குப்பேட்டை பகுதியில் பழங்குடியின மக்களும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் இயக்கங்களை சேர்ந்தவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களின் எதிர்ப்பிற்கான காரணத்தை விளக்குகிறது இந்த தொகுப்பு. அழகான மலைகள், சில்லென்ற சீதோஷணம், சிலிர்க்க வைக்கும் காட்டாறு என எழில் கொஞ்சம் அழகுடன் வரவேற்கிறது சத்தியமங்கலம் வனப்பகுதி. இங்கு இருளர், சோளக்கர், ஊராளி, லிங்காயத்து உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். காட்டிற்கு சென்று சீமாறு புல், கடுக்காய், நெல்லிக்காய், தேன் சேகரிப்பதே இந்த பழங்குடியினரின் பிரதான தொழில். மொத்தம் 52,434.94 ஏக்கர் பரப்பளவில் விரிந்துள்ள இந்த வனத்தில் 1409.24 சதுர கிலோமீட்டரை கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி புலிகள் காப்பகமாக அறிவித்தது தமிழக வனத்துறை. புலிகள் காப்பகம் அமைக்கப்பட்டால் தங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிடும் என்கிறார்கள் இங்கு வசிக்கும் பழங்குடியினர். பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆதிவாசி மக்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் நிலத்துல மானாவாரி பயிராக ராகி, இந்த மாதிரி தேனை, இந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக ஒரு 9 மாசம் முழுமையா வனத்தை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வனத்தில் கிடைக்கக்கூடிய சிறுவனம் பொருள்களை சேகரம் பண்ணி அதை ஒரு மலைவாழ் மக்கள் சொசைட்டிங்கிற சொசைட்டிக்கு வித்து வந்துட்டு இருந்தோம். சத்தியமங்கலம் வனத்தை புலிகள் காப்பகமாக அறிவிப்பது தொடர்பாக வனநில உரிமைச் சட்டத்தின்படி கிராம சபைகளின் ஒப்புதல்களை பெறவில்லை என்பது இந்த மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. மேலும் புலிகள் காப்பக உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வனத்துறைக்கும் அரசிற்கும் அனுப்பியுள்ளனர். அவற்றிற்கு எந்த பதிலும் கிடைக்காததால் சத்தியமங்கலத்தில் பழங்குடியின மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு புலிகள் காப்பகத்தை எப்படி அமைப்பது என்று சொல்லி 2006ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வன உரிமை சட்டமும் 2006ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமும் சில வழிகாட்டுதலை கொடுத்துள்ளது. அந்த வழிகாட்டுதலை முற்றிலுமாக நிராகரித்துவிட்டு கடந்த 15ஆம் தேதி தமிழக அரசு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை அறிவித்துள்ளது. இந்த 2 சட்டங்களும் சொல்லி இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் படி இந்த புலிகள் காப்பகம் அமைக்கப்படுமானால் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை. இந்த சட்டங்களை புறந்தள்ளி விட்டு அமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த புலிகள் காப்பகத்தின் காரணமாக ஏறக்குறைய ஒரு 50,000 மக்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இன்றைக்கு ஆகின்றிருக்கிறது. காலம் காலமாக வாழ்ந்து வரும் இந்த காட்டை விட்டு வெளியேறி தங்களால் வாழ முடியாது என கூறுகிறார்கள் இந்த மக்கள். மேலும் புலிகள் காப்பக திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என கூறும் இவர்கள் மலையில் இருந்து தங்களை வெளியேற்றாதவாறு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கிறார்கள் வனத்தையே நம்பியுள்ள இந்த பழங்குடியினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜான் மைக்கேலுடன் கார்த்திகா. புலிகள் காப்பகங்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உரிய முறையில் மறு குடியமர்த்துதல் மற்றும் அவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தெரிவித்துள்ளார். புலிகள் காப்பகத்துக்கு எதிர்ப்பு இல்லை. பழங்குடியினர் மக்கள் மத்தியில் புலிகள் காப்பகத்துக்கு எதிர்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே அவங்க ஏற்கனவே குடியிருக்கிறதுனால அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டிமாண்ட் இருக்குது. அதனால ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தனி ஃபண்ட் வச்சுருக்கோம். ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் வீதத்தில் அவங்க ஒருவேளை ரீலோகேட் பண்ணணும்னா அந்த மாதிரி பணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு புது ஸ்கீம் வச்சுருக்கோம். அவங்களுக்கு அங்கேருந்து போக இஷ்டம் இல்லைன்னா அங்கேயே வேலை ஏற்பாடு பண்ணி வேலை வாய்ப்பு செய்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது இந்த சட்டத்தின் கீழே. புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வனத்துறையும் புலிகள் பாதுகாப்பு தொண்டு நிறுவனங்களும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக மலைவாழ் மக்களால் புலிகள் பாதிக்கப்படுவதாகவும் அங்கிருந்து மக்களை வெளியேற்றினால்தான் புலிகள் பாதுகாக்கப்படும் என்பது தொண்டு நிறுவனங்களின் வாதமாக உள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஒரு காட்டில் புலிகள் இருப்பது என்பது அந்த காட்டின் இயற்கை சூழல் சீராக இருப்பதின் அடையாளமாகும். புலிகள் வாழும் காடுகள் பல்லுயிர் பெருக்கம் நிறைந்தவை. அங்கு பல்வேறு வகையான தாவரங்கள், பறவைகள், விலங்குகள் உள்ளிட்டவை செழித்து வாழும். புலிகளை காக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் கீழ் ஒட்டுமொத்த காடும் காக்கப்படுகிறது என்றும் விவசாயத்தை ஆதாரமாக கொண்ட இந்தியா போன்ற நாடுகளுக்கு மழை காடுகள்தான் உயிர் நாடி என்றும் கூறுகின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். புலிகளின் எண்ணிக்கை குறைவது என்பது காடுகளின் அழிவின் ஆரம்பம் என எச்சரிக்கின்றனர் இவர்கள். எந்த ஓர் உயிரினமும் அழிந்து போவது என்பது மனித குலத்திற்கே கேடாக அமையும் என்பது உயிரியலாளர்களின் எச்சரிக்கையாக உள்ளது.
ஒரு காட்டில் சில சில புலிகள் வாழ்கிறது என்றால் சில ஆயிரம் மான்கள் அங்கு வாழ்வதாக அர்த்தம். சில ஆயிரம் மான்கள் அங்கு வாழ்வதை நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால் அந்த மான்களுக்கு அங்கு உணவு இருப்பதாக அர்த்தம். அவை நல்ல உணவு தாவர செழுமை அங்கு இருப்பதாக அர்த்தம். ஆகவே புலி இருக்கிறது என்றால் அங்கே மற்ற அதனுடைய இறை உணவுகள் இருக்கிறது, தாவர செழுமை இருக்கிறது என்ற அர்த்தம். புலியை காப்பாற்ற வேண்டும் என்றால் மான்களை காப்பாற்ற வேண்டும், மான்களை காட்ட வேண்டும் என்றால் காட்டை காப்பாற்ற வேண்டும். புலியை காப்பாற்றுவது என்பது காட்டை காப்பாற்றுவது, காட்டை காப்பாற்றுவது மனித குலத்தை காப்பாற்றுவது. புலிகளை பற்றி நாம் வரும்போது உயிர் சூழல் அல்லது உயிர் பிரமிட் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அது விஞ்ஞான ரீதியாக செயல்படுத்துகிறார். அந்த உயிர் முக்கோணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு இடம் அளிக்கப்படுகிறது. அதில் மேல் 1, 2, 3, 4 என்று வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வரிசைப்படி பார்த்தால் புலி உச்சத்தில் இருக்கிறது. பழங்குடியின மக்களின் செயல்பாடுகள் புலிகளை வெகுவாக பாதிப்பதாகவும், குறிப்பாக காடுகளில் அவர்கள் சுள்ளிகள், நெல்லிக்காய் போன்ற பொருட்களை சேகரிப்பதாலும் கால்நடைகளை மேய்ப்பதினாலும் புலியின் இறை விலங்குகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர் புலிகள் பாதுகாப்பாளர்கள். அதனால் புலிகளுக்கு போதிய உணவு கிடைக்காமல் அவை இறப்பதாகவும் வாதிடுகின்றனர். மேலும் இறை விலங்குகளின் பற்றாக்குறையால் புலிகள் கால்நடைகளை வேட்டையாடுவதால் கோபமடையும் பழங்குடியின மக்கள் விஷம் வைத்து புலிகளை கொன்றுவிடுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த காட்டு பொருள்கள் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்னு சொல்லுவோம். நெல்லிக்காய், அப்புறம் தேன், அப்புறம் இந்த மான்களுடைய கொம்பு, அதெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால் அளவே இல்லாமல் எடுக்கும் போது காட்டு உயிர்கள் என்ன பண்ணும்? இப்போ இந்த நெல்லிக்காயெல்லாம் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா குரங்குகள், மான்கள் இதெல்லாம் விரும்பி சாப்பிடும். இந்த நெல்லிக்காயே இல்லாமல் போச்சுன்னா அது பசியில் இறந்து போகும். எனவே மனிதர்களும் புலிகள் உள்ளிட்ட வன விலங்குகளும் ஒன்றாக வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை எனவும், காலங்காலமாக காடுகளுக்குள் வாழும் மலைவாழ் மக்கள் நிச்சயம் வெளியேற்றப்பட வேண்டும் என்பது புலிகள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளவர்கள் முன்வைக்கும் வாதமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்துடன் நிரஞ்சன் பாரதி. புலிகள் காப்பகங்கள் என்பது வனத்தின் மீது பழங்குடி இன மக்களுக்கு உள்ள உரிமைகளையும் உறவுகளையும் கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு உத்தி என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பழங்குடி இன மக்களை காட்டிலிருந்து வெளியேற்ற வனத்துறையும் பன்னாட்டு தொண்டு நிறுவனங்களும் திட்டமிடுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் பழங்குடி மக்களின் உரிமைகளுக்காக போராடி வரும் சமூக ஆர்வலர்கள். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. காலம் காலமாக காடுகளில் வாழும் பழங்குடியின மக்களால் புலிகளுக்கும் இயற்கை சூழலுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்பட்டதில்லை என்றும், பழங்குடி மக்களால் தான் காடுகள் பாதுகாக்கப்பட்டு வந்ததாகவும் கூறுகின்றனர் அவர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள். தற்போது காட்டின் அழிவிற்கு ஆதிவாசிகள்தான் காரணம் என்பது போல் திட்டமிட்டு பொய்ப் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். பழங்குடியின மக்கள் காடுகளில் முழு அதிகாரம் பெற்றிருந்த காலகட்டங்களில்தான் காட்டின் வளமும் புலிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்திருந்ததாகவும், அவர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்ட பின் காட்டின் வளம் சூறையாடப்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர் பழங்குடியின ஆர்வலர்கள். காட்டை கார்பரேட்ஸுடைய கொள்ளைக்கு பயன்பாட்டுக்கு திறந்து விடுறது தான். புலிகள் காப்பகம் அப்படிங்கிற பேரில் மக்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்திட்டு முடிஞ்ச எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு அதை எக்கோ டூரிசத்துக்கு, மைனிங்க்கு, கார்பன் ட்ரேடிங்க்கு, இப்படி பணம் கொளிக்கிற பல தொழில்களுக்கு அதை திறந்து விடுறதும் அது மூலமா லாபம் சம்பாதிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். மனிதர்கள் அற்ற காடுகள் என்பது மேற்குல மக்களின் சித்தாந்தம். அந்த பிரச்சாரத்தை தான் பன்னாட்டு தொண்டு நிறுவனங்கள் இங்கு பரப்பி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதற்காகவே மலைவாழ் மக்கள் காட்டு விலங்குகளுக்கு, குறிப்பாக புலிகளுக்கு எதிரானவர்கள் என்ற எண்ணத்தை விதைத்து வருவதாக பழங்குடியின மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் கூறுகின்றனர். இவர்களின் நோக்கமெல்லாம் காடுகளில் பழங்குடியின மக்கள் எந்த உரிமையையும் பெற்றுவிடக்கூடாது என்பதுதான் என்கிறார் கூடலூர் விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த செல்வராஜ். மக்களை அங்கிருந்து வெளியேற்றுறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருந்து ஒரு கொள்கை. அமெரிக்கர்கள் தான் என்ன யோசிக்கிறாங்கன்னா மக்களே இல்லாத வனத்தை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சிந்தனை இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில சுயநலக்காரருடைய மூளையிலையும் இருக்குது. ஸோ அதனால் இது பார்க்குறாங்க. நம்ம நீங்கள் என்ன பார்க்கணும், இப்போ எங்கள் ஊரில் இருளாசு இருக்காங்க. இருளாசுக்கு புலிகள் வேங்க சாமி. அவங்க அதை சாமியாக கும்பிடுறாங்க. புலிகளும் மனிதர்களும் சேர்ந்து தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி இது எல்லா வனவிலங்குகளும் எல்லா பகுதியிலையும் இருக்குது. மக்கள் அது கூட தான் சேர்ந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி புதுசாக இந்த மாதிரி ஒன்று கொண்டு வரது அப்படிங்கிறது அது இயற்கைக்கு முரணானது.
புலிகள் காப்பகம் என்பது தற்போது ஒரு லாபகரமான வணிகமாக உருப்பெற்று வருவதாகவும் இதற்காக பல பன்னாட்டு தொண்டு நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் நிதியளித்து வருவதாகவும் கூறுகின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். காடுகளுக்குள் மக்கள் நடமாட்டம் இருந்தால் புலிகள் பாதிக்கப்படும் என சொல்லுபவர்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றுலா பயணிகளை காட்டிற்குள் அனுமதிப்பது எவ்வகையில் நியாயம் என்பது இவர்களின் கேள்வியாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்த் மற்றும் விக்ரம் ரவிசங்கர். புலிகளின் வாழ்விடம் குறித்தும் தமிழகத்தில் உள்ள புலிகள் காப்பகங்கள் பற்றியும் விளக்குகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். உலகிலேயே ஆசிய கண்டத்தில் மட்டும்தான் இயற்கையாக புலிகள் காணப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை ஆசியாவின் பெரும்பாலான பகுதிகளில் பரவியிருந்த புலிகள் காடுகள் அழிக்கப்பட்டதாலும் தொடர் வேட்டையினாலும் தற்போது இந்தியா, சீனா, இந்தோனேஷியா உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும்தான் காணப்படுகிறது. அதன்படி இந்தியாவில் மொத்தம் உள்ள புலிகளின் எண்ணிக்கை 1706. அதேபோல் பூட்டானில் 75 புலிகளும், பங்களாதேஷில் 440 புலிகளும், கம்போடியாவில் 20 புலிகள், சீனாவில் வெறும் 45 புலிகளும், இந்தோனேஷியாவில் 325 புலிகள், லாஸில் வெறும் 17 புலிகள், மலேசியாவில் 500 புலிகள் என மியான்மரில் 85 புலிகள் உள்ளன. அதுபோல நேபாளத்தில் 155 புலிகள், ரஷ்யாவில் 360 புலிகள், தாய்லாந்தில் 200 புலிகள், வியட்நாமில் 20 புலிகள் என உலகம் முழுவதும் தற்போது உள்ள 4000க்கும் குறைவான புலிகளில் 60% புலிகள் இந்தியாவில் உள்ளது. புலிகளை காப்பதற்காக இந்தியாவில் 42 புலிகள் காப்பகங்கள் அமைக்கப்பட்டு அதில் 1706 புலிகள் பராமரிக்கப்படுகிறது. புலிகளை காப்பதற்காக தமிழகத்தில் களக்காடு, முதுமலை, ஆனைமலை என 3 புலிகள் காப்பகங்கள் உள்ளன. இதில் புதிதாக சத்தியமங்கலம் புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புலிகள் காப்பகத்தை பொறுத்தவரை பொதுவாக 2 பிரிவுகளாக அமைக்கப்படும். ஒரு பகுதி புலிகள் வாழ்கின்ற மையப்பகுதி கோர் ஜோன் எனவும், வெளிப்புற பகுதி பஃபர் ஜோன் எனவும் அழைக்கப்படும். அதன்படி பார்த்தேமையானால் சத்தியமங்கலத்தில் மொத்த பரப்பளவு, சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் மொத்த பரப்பளவு 1,40,840 ஹெக்டேர் ஆகும். அதில் கோர் ஜோன் என்பது 79,350 ஹெக்டேர், பஃபர் ஜோன் என்பது 61,490 ஹெக்டேர். சத்தியமங்கலம் கோர் ஜோனில் மட்டும் 7 வன செட்டில்மெண்ட் கிராமங்களும், 11 பழங்குடியின கிராமங்களும், 16 வருவாய் கிராமங்களும் உள்ளன. அதே போல பஃபர் ஜோன் ஏரியாவில் 2 செட்டில்மெண்ட் கிராமங்களும், 7 பழங்குடியின கிராமங்களும், 34 வருவாய் கிராமங்களும் உள்ளன. புலிகள் காப்பகங்களில் உள்ள இந்த கிராம மக்களை பொறுத்தவரை பழங்குடியின மக்களின் உரிமைகள் பறிக்கப்படாமல் புலிகள் காக்கப்பட வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக உள்ளது.